அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சி 1433 யோகா. அதாவது ஜூன் 21 யோகா தினம். ஆனா அன்னைக்கு ஃபாதர்ஸ் டேன்றதுனால தொடர்ந்து பண்ணிட்டோம். இன்னைக்குதான் ஒரு நாள் யோகா போடணும்னு திட்டமிட்டதுல அது இன்னைக்குதான் அமைஞ்சது. அண்டர்ஸ்டாண்டிங் லோயர் பேக் பெயின் அப்படின்னு சார் தலைப்பு கொடுத்துட்டாரு. நாராயணன் சார் தான் வகுப்பெடுக்க போறாரு. அவர் கொடுத்த போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பயந்துருவீங்க. மயூராசனா போஸ்ட் கொடுத்துருக்காரு. போஸ்டர்ல மயூராசனாலாம் சாதாரணமா செய்ய முடியாத விஷயம். லோயர் பேக் பெயின் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு உண்டு சார், எனக்கு உண்டு சார். எனக்கு நிறைய இருக்கு சார், ரொம்ப காலமா இருக்கு. ஜெகநாத் சார் கூட கை வச்சுட்டாரு. இல்ல, யாராவது பெயின் இல்லாதவங்க யாராவது இருக்காங்க சார்? பெயின் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி சரி. என்ன சார், லோ பேக் பெயின் இல்லாம யாராவது இருக்காங்களா? அப்படி மட்டும் சரி சார். எல்லாருக்குமே இருக்குங்களா? ஓகே சார், உங்களுக்கு எல்லாம் இல்ல சார், எனக்கு தான் இருக்கு நிறைய. இப்போ எலும்பு இருந்தா வலிக்கத்தான் செய்யும். பேக் இருந்தா வலிக்கதான் செய்யும். கரெக்ட். அலமேல் மேடமும் வந்திருக்காங்க. மகிழ்ச்சி மேடமாக. ஓகே, நீங்க ஆரம்பிங்க சார். ஓகே, வணக்கம். இது இன்னைக்கு ஒரு யூனிவர்சல் இஷ்யூ. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள், ஓல்டு பீப்புளுக்கு ஏதர் முட்டு வலி இருக்கும், இல்லைன்னா லோயர் பேக் பெயின் இருக்கும். பெரும்பாலான மக்களுக்கு இப்போ இருக்கு. ஆனால் அதை ரொம்ப பேர் உதாசீனப்படுத்துகிறாங்க. அல்லது அந்த எளிமையான முறையில் குணப்படுத்துறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு வழி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இது நீங்கள் ஸ்பைனல் ஏதாவது ஆப்ரேஷன் நடந்திருந்தாலோ அல்லது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் நடந்திருந்தாலோ, உங்களுக்கு ஸ்பைனில் ஏற்கனவே ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்து அதுக்கு மருந்து சாப்பிட்டு ஏதாவது தொடர்ந்து நீங்கள் அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த முறை சரி வராது. நீங்கள் உங்களுடைய மருத்துவரை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அது செய்யணும் இதை. ஓகே. அப்புறம் ஏதாவது நீங்கள் கீழே விழுந்து ஏதாவது சர்ஜரி நடந்திருந்தால், இடுப்பு பகுதியில் சர்ஜரி நடந்திருந்தால், நீங்கள் உங்களுடைய மருத்துவரை ஆலோசனைக்கு அப்புறம் தான் இதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். பொதுவாக சாதாரணமாக இடுப்பு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா, எந்த இஷ்யூ இல்லாமல் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது பலன் கொடுக்கும். இது சாதாரணமாக இருந்ததுன்னா ஒரு ரெகுலராக இதை பண்ணிங்கன்னா ஒரு 15 நாளில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் இருந்து ஃபுல்லாக போகலை அப்படின்னா என்ன தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது. இந்த முதல்ல இந்த எக்ஸசைஸை பாருங்கள். இதையும் தாண்டி என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்கள் கேள்வி என்ன கேள்வி வந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் நான். ஓகே சார், அந்த வீடியோவை கொஞ்சம் போடுங்க சார். பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தா பண்ணலாமா? நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கணும் சார். பைபாஸ் சர்ஜரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நான் உங்களுடைய பைபாஸ் சர்ஜரிக்கும் உங்களுடைய ஸ்டமக் இஷ்யூக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அது உங்களுடைய மருத்துவருக்கு தான் தெரியும். ஏன்னா இது டோட்டலாக லோயர் பேக்கும் ஸ்டமக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்கள் நடந்தது அப்படின்னா இதை நான் செய்யலாமா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுடைய மருத்துவரை கேட்டு செய்கிறது பெட்டர். அதான் எந்த சர்ஜரி நடந்திருந்தாலும் நீங்கள் உங்கள் மருத்துவரை கலந்து ஆலோசித்து செய்கிறது நல்லது. சார் ஃபுல்லா ரன் பண்ணிடுவா? பண்ணிடுங்க சார். ஆடியோ வரல. ஆடியோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆடியோ ஆன் பண்ணுமா? ஆடியோ ஆன் பண்ணுங்க, அப்போ தான் தெரியும். ஒரு நிமிஷம். இல்லை நான் சொல்லிட்டு பேசிட்டுமா இல்லைன்னா? அதனால தான் நான் உங்களுக்கு ஆடியோ ஆஃப் சரி, ரைட். இதை நீங்கள் கீழே தரையில பண்ணுறது பெட்டர். இருங்க, முதல்ல இருந்து முதல்ல இருந்து போடுங்க. நீங்கள் நான் நிறுத்துறேன், நீங்க சொல்லிடுங்க.
இதை வந்து இது மாதிரி படுத்துக்கிட்டு தரையில் பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா ஹார்ட் பெட், கை வந்து நல்லா அகண்டு இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு பெட் இருந்ததுன்னா அந்த பெட்டில் பண்ணலாம். கீழே படுக்க முடியாதவங்க. இப்போ வந்து சார் ரன் பண்ணுங்க. இதில் இது முடிஞ்சோன்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், என்ன கான்செப்ட்னு. சார் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க ஒரு செகண்ட். அதாவது என்னன்னா, லோயர் பேக் அப்படிங்கிறது நம்ம வந்து லோயர் பேக் பின்னாடி இருக்கிற ஸ்பைனல் கார்டை வந்து நம்ம லேசாக அப்படி அப்படி அசைச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான் விஷயம் தான். அதாவது இந்த ஸ்பைனல் கார்டு கீழே இருக்க L1 to L6 வந்து லேசாக நம்ம இதில் வந்து மேலே வந்து இதில் எஃபெக்ட் இருக்காது. அந்த சிடியில் வந்து இப்போ நம்ம பண்ணுறதுல வந்து எஃபெக்ட் இருக்காது அதிகம். கீழே மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும். L1 to L6ல மட்டும்தான் எஃபெக்ட் இருக்கும். சாதாரணமாக லோயர் பேக் பெயின்ங்கிறது அந்த L1 to L6லாம் இருக்கும் சாதாரணமாக. அது வேற எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த பயிற்சியில் செஞ்சால் நிச்சயமாக போயிடும். ஆனால் தொடர்ந்து செய்யணும். சில இதை வந்து நீங்கள் டியூரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ அது மாதிரி படுத்துட்டு சார் ரன் பண்ணுங்க. ஆங்கிள் மட்டும் மேலே தூக்கி போட்டுக்கங்க. போட்டு ஒரு பக்கம் அந்த காலை சாய்ஞ்சிங்கன்னா, இந்த பக்கம் சாய்ஞ்சிங்கன்னா தலை அந்த பக்கம் போகணும். கால் அந்த பக்கம் போச்சுன்னா தலை இந்த பக்கம் வரணும். இது மாதிரி ஒரு 10-15 தடவை பண்ணிட்டு கடைசியாக ஒரு பக்கம் அப்படியே சாய்ச்சி கொஞ்சம் நேரம் இருக்கலாம். ஒரு 10-20 செகண்டு அல்லது ஒரு 10 மூச்சு அந்த மாதிரி. அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்து காலை மாற்றி போட்டுக்கிட்டு அதே மாதிரி செய்யணும். செஞ்சு இதுலேயும் அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மூச்சை எங்கேயுமே பிடிக்கக்கூடாது. இதில் கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் இருந்துட்டு அப்புறம் திருப்பி இந்த பக்கம் வந்து சார் ப்ளே பண்ணுங்க. நீங்கள் ஒவ்வொரு பக்கமும் கடைசியாக வந்து ஒரு 10 பிரெத்து அல்லது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த டியூரேஷனை. அடுத்தது கால் ரெண்டையும் சேர்த்துட்டு முட்டியை வந்து சேர்த்து இருக்கணும். முட்டியை வந்து அகட்டி வைக்கக்கூடாது. முட்டியை அகட்டி வச்சிங்கன்னா இந்த பலன் வந்து வராது. முட்டியை சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சாஞ்சு அந்த பக்கம் கால் போகும்போது இந்த பக்கம் பார்க்கணும், இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் பார்க்கணும். இது வந்து கீழே வரணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து உங்களுக்கு முடியல அப்படின்னா எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கீழே கொண்டாங்க. இந்த பக்கம் கொண்டு வரும்போது அந்த பக்கம் பார்க்கணும், அவ்வளோதான். ஒரு 10 தடவை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதே மாதிரி அடுத்த பக்கம் கொஞ்சம் நேரம் இருக்கலாம். என்னன்னா அந்த பக்கம் காலை திருப்பும் போது இந்த பக்கம் தலை பார்க்கணும், இந்த பக்கம் திரும்பும் அந்த பக்கம் பார்க்கணும். இவ்வளோதான். இது வந்து அடுத்தது வந்து காலை வந்து இப்படி போடலாம். போட முடியலன்னா வெறுமனே ஜஸ்ட் கிராஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இதில் வந்து ஸ்விங் பண்ண தேவையில்லை. ஒரு பக்கம் எவ்வளோ வரைக்கும் உங்களால் கீழே கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்துட்டு அந்த பக்கம் தலையை திருப்பி கொஞ்சம் நேரம் இருங்க. உங்களால் ரொம்ப நேரம் இருக்க முடியலன்னா எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருந்துட்டு திருப்பி அடுத்த பக்கம். இதில் வந்து உங்களுக்கு நான் கீழே கால் கொண்டு வர அளவுக்கு வரலங்கிறத பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை. இங்கே நமக்கு ட்விஸ்ட்டு வந்து இந்த ஹிப்பில் வந்து ஒரு ட்விஸ்ட்டு நடக்கணும், அவ்வளோதான். ஃபுல்லாக நடந்ததுன்னா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அடுத்து காலை மாற்றி போட்டு அதே மாதிரி செய்யணும். ஒரு பக்கம் உங்களால் முடியலன்னா ஜஸ்ட் ஒரு கிராஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. மெயின் வந்து உங்கள் இடுப்பு வந்து ட்விஸ்ட் ஆகணும். கால் ஃபுல்லாக ஆகுதுன்னா பலன் ஜாஸ்தி இருக்கும். 10 நாள் ஆகிறது. இப்போ உங்களால் முடியலன்னா 10 நாள் ஆகிறது 20 நாள் ஆகலாம், அவ்வளோதான். பட் ஆகாமல் இருக்காது, நல்ல பலன் இல்லாமல் இருக்காது. இது வந்து ஒன்று. அடுத்தது ஒரு காலை தூக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து, அதாவது இதை நான் பிடிக்கிற மாதிரி எல்லாருக்கும் வராது. இன்னொரு கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் வந்து வச்சுட்டு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராப் அல்லது துப்பட்டா அதை போட்டு அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கால் ஓரளவுக்கு வரும். உங்களால் ஃபுல்லாக வர முடியலன்னா கூட எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணி இதே மாதிரி இதில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கலாம். எவ்வளோ அடுத்த கால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதே மாதிரி அடுத்த பக்கம் கையை வந்து பிடிக்க முடிஞ்சதுன்னா ஓகே. இல்லையா எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ட்ராப் போட்டு முடியலன்னா ஸ்ட்ராப் போட்டு இழுத்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வரும்.
இது அடுத்த இன்னொரு காலை வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறது நல்லது. அடுத்தது இன்னொரு காலை பிடிச்சி அதே பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்குறது. இது வந்து எல்லாருக்கும் வராது. அதே மாதிரி ஸ்ட்ராப் போட்டு இதை வந்து இழுத்துக்கங்க. கை வந்து எல்லாருக்கும் இது மாதிரி பிடிக்க வராது. அடுத்த கால் கூடிய மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க. ரொம்ப பேர் ஸ்ட்ரெயிட்டாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எக்ஸசைஸே பண்ணி பழக்கம் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி 2 காலும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கூடிய மட்டும் வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த பிடிக்க முடியலன்னா இது மாதிரி ஸ்ட்ராப் போட்டு அல்லது துப்பட்டா இது மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேசிக் பயிற்சி. உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருந்ததுன்னா இதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் பண்ணுறது இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நான் ரொம்பவும் வந்து கொடுக்க விரும்பலை. இதை பண்ணீங்கன்னா அதாவது ஒரு சாதாரண சார் க்ளோஸ் பண்ணிடலாம். சாதாரணமாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக சரியாகும். ஒரு 15 நாளில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து இது வந்து எம்டி ஸ்டமக்கில் செய்யணும். காலையும் மாலையும் 2 வேளை செஞ்சீங்கன்னா நிச்சயமாக பலன் கிடைக்கும். ஒரு 15 டேஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னாவே நீங்கள் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இதில் வந்து இடுப்பு வலி அப்படிங்கிறது, இடுப்பில் வந்து வலி இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும். அது ஹீட்டு. அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு பெரிய டப்பு எடுத்து அதில் வந்து நம்மளுடைய பேக் மட்டும் உட்கார்ற மாதிரி கால் வெளியே நம்ம கையை அப்படி வச்சு, அதாவது நம்ம இடுப்பு பகுதியிலேருந்து கொஞ்சம் தொடப்பகுதி வரைக்கும் தண்ணி உள்ள அந்த டப்பில் தண்ணியை நிரப்பி அது உள்ள இருந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு இருந்தீங்கன்னா இதையும் சேர்த்து செய்யும்போது பலன் வந்து ஜாஸ்தி இருக்கும். கூல் பண்ணுறது, நம்ம அந்த இடுப்பு பகுதியை வந்து கூல் பண்ணுறோம். நான் சொல்கிறது புரியுது நினைக்கிறேன். ஒரு டப்பு, நம்ம நம்ம உடம்பு நம்ம உட்கார்ற அளவுக்கு டப்பு வச்சு காலை வெளியே வைக்கணும். காலை வெளியே வச்சு தலையெல்லாம் வெளிப்பக்கம் இருக்கலாம். நம்ம கீழ் இடுப்பு பகுதி கொஞ்சோண்டு துடைப்பு, இது மட்டும் கீழே தண்ணிக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி ஒரு 20-25 நிமிஷம் டெய்லி இருந்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணும். நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய லோ பேக் பெயின் வந்து இது குறைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். இதை பண்ணினாவே பெரும்பாலும் சரியாயிடும். இந்த எக்ஸசைஸை பண்ணினாவே சரியாகலை அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து பார்த்துக்கிறேன். ஆனால் சர்ஜரி பண்ணவங்க, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஆனது, எந்த சர்ஜரி பண்ணியிருந்தாலும், இப்போ நீங்கள் சப்போஸ் பைபாஸ் சர்ஜரி கேட்டிருந்தார் சார், பைபாஸ் சர்ஜரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னா தேவையில்லை, நீங்கள் செய்யலாம். இதை நீங்கள் இப்போ தான் சமீபத்தில் தான் செஞ்சுருக்கீங்கன்னா கேட்டுக்கிட்டு செய்யுங்க. உங்களுடைய டாக்டரை வந்து கேட்டுக்கிட்டு செய்யுங்க. இதை நான் செய்யலாமா அப்படிங்கிறத ஏன்னா உங்களுக்கு வேற என்ன இஷ்யூ இருக்குங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். சில பேருக்கு ஹார்ட்டுக்காக பைபாஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது இஷ்யூ கூட ஸ்டமக் சைடில் வந்து இருந்திருந்ததுன்னா அதை வந்து அவங்க கேட்டுக்கிட்டு தான் செய்யணும். இதை அவ்வளோதான். ஏதாவது வேறு ஏதாவது தீவிரமான இதனால் கீழே விழுந்து ஏதாவது ஒன்று ஆச்சு, பிளேட் வச்சுருக்கீங்க, நீங்கள் இடுப்பில் பிளேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய மருத்துவரை கேட்காம செய்யக்கூடாது. அவ்வளோதான். ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. புரிஞ்சுதா? முதல்ல என்ன செஞ்சார் நினைவுல இருக்கா? யாருக்கா ஒன்றுனா இந்த வீடியோ மட்டும் தனியாக அனுப்ப சொல்கிறேன் நான். இந்த மீன் சார் இன்னொரு தடவை போட்டுட்டு இன்னொரு தடவை எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க சார், அவ்வளோதான். நோ ப்ராப்ளம். இதை நான் எதிர்பார்த்தேன். செய்யணும்னு நினைக்கிறவங்க இது பண்ணுவோம். அது ஏன்னா நல்லது. இதுதான் ரொம்ப பிடிச்ச போஸ்ட். நல்லது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது ரொம்ப ஈஸியான, சார் சொல்லிக்கிறதுக்கு மோஸ்ட்லி ஈஸியான விஷயம் தான். ஆமா ஆமா. இப்போ இது வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு தரையில படுத்துக்கிட்டு செய்யறது நல்லது. இஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். தாராளமாக இடம் இருந்து செய்யறது நல்லது. இல்லைன்னா ஹார்ட் பெட், நீங்கள் அந்த நல்ல குஷன் உள்ள பெட்டில் இது செய்யக்கூடாது. அதாவது விளைவுகள் ஏற்படும், பின் விளைவுகளே ஏற்படும். அது மாதிரி பெட்டில் செஞ்சீங்கன்னா ஹார்ட் பெட்டில் கையெல்லாம் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு காலை தூக்கி போட்டுட்டு இந்த பக்கம் திருப்பும் போது தலையை அந்த பக்கம் திருப்பணும். சார் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இது நம்ம இது சார் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இதனுடைய
நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம கீழ் இடுப்பு பகுதியை வந்து இப்படி இப்படி ரொட்டேட் பண்றோம் அவ்வளவுதான். பல விதங்கள்ல நம்ம ரொட்டேட் பண்ணி அந்த ஸ்பைனை வந்து லேசா அசைச்சு கொடுக்குறோம். அந்த ஸ்பைன் வந்து இந்த லூஸ் ஆயிடுச்சு, நார்மலா பொசிஷன் டைட் இல்லாம நார்மல் பொசிஷன் வந்துட்டாவே இடுப்பு வலி போயிடும். அதை தான் பண்றோம் நம்ம. போடுங்க சார். இது மாதிரி பண்ணிட்டு ஒரு பக்கம் இன்னும் ஒரு 10 தடவை இது மாதிரி ஸ்விங் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கலாம். அதே மாதிரி அடுத்த கால். நீங்க வந்து பாதம் வந்து ரைட் சைடில் திரும்பினா தலை வந்து லெஃப்ட் சைடில் திரும்பணும். அதை பார்த்துங்க. அடுத்தது வந்து 2 காலையும் ஒன்றா வச்சு இப்படி வச்சு முட்டியை வந்து சேர்த்து வச்சுக்கணும். முட்டியை அகட்டி வைக்கக்கூடாது. அகட்டி வச்சிங்கன்னா பலன் இருக்காது. சேர்த்து வச்சுக்கிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஸ்விங் பண்ணுங்க. ஸ்விங் பண்ணும்போது உங்கள் முட்டி வந்து தரைக்கு இதே தான். நீங்கள் அந்த பக்கம் திருப்பினா தலை அந்த பக்கம் திரும்பணும். முட்டி வந்து தரை வரைக்கும் வரலைன்னா பரவாயில்ல. பட் இடுப்பில் ட்விஸ்ட் நடந்தாவே போதும். கீழே வந்தால் நல்லது. இல்லைன்னா எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம். உங்களுக்கு வந்து பாதியிலே நின்றுச்சு அப்படின்னா, சார் கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க அப்படியே. பாதியிலே நின்றுச்சுன்னா 1 மணி நேரம் இருக்கிறது சிரமம் உங்களுக்கு. அந்த பொசிஷனில் தரையில் வந்து கால் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப நேரம் இருக்க முடியும். உங்களால் தரையில் வந்து கால் பட முடியல அப்படின்னா கீழே வந்து ஒரு தலகாணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் வந்து கொஞ்சம் நேரம் இருக்க முடியும். இதில் எவ்வளோ நேரம் இருக்கீங்கிறது நம்ம அந்த இடுப்பை ட்விஸ்ட் பண்ணி அந்த பொசிஷனில் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுதான் கான்செப்ட். அதனால் அந்த இடத்துல நின்றுன்னு வச்சுங்களேன், கால் கீழே போகாமல் ரொம்ப நேரம் உங்களால் இருக்க முடியாது. ஒரு குஷன் கீழே கொடுத்துக்கிட்டு தலாணியோ அல்லது ஏதாவது ஒரு திண்டு அது மாதிரி கொடுத்து இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் நேரம் இருக்கலாம். போடுங்க சார். இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் ஒரு 10 தடவை ஸ்விங் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் கொஞ்சம் நேரம், அதில் இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் நேரம். நீங்கள் வந்து உங்களுடைய வலி தன்மையை பொறுத்து இருக்கு. உங்கள் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் எதையும் பெயினோட செய்யாதீங்க. கம்ஃபர்டபுளாக இருந்துக்கிட்டு செய்யுங்க. அடுத்து இதே மாதிரி காலை வந்து மாற்றி போடணும். இந்த ஆங்கிளும் மாற்றி போட்டால் நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு முட்டிக்கு மேலே இன்னொரு முட்டி வச்சாவே போதும். இதுலேயும் அதே மாதிரி தான். கீழே கால் வர்றது எல்லாருக்கும் வராது. உங்களுக்கு வரலைன்னா கீழே வந்து குஷன் கொடுத்துக்கங்க. குஷன் கொடுத்தாவே போதும். அந்த ஒரு ட்விஸ்ட் நடந்ததுன்னாவே உங்களுடைய அந்த அதை ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். ஸ்பைனலை அந்த டைட்னஸை வந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இதில் வந்து ஸ்விங் தேவையில்லை. ஸ்விங் பண்ணுறது கஷ்டம். ஒரு பக்கம் கொஞ்ச நேரம், இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரம், அப்புறம் காலை மாற்றி போட்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம். இதில் வந்து எல்லாருக்கும் வந்து கீழே வராது. அதை பார்த்துங்க. கீழே ஒரு குஷன் கொடுத்து செய்யுங்க. சார் குஷன் காலுக்கா முதுகுக்கா? காலுக்கு. நான் என்ன சொன்னேன், கால் கீழே வரலன்னா குஷன் கொடுங்க. காலுக்கு தான். நீங்கள் காலுக்கு குஷன் கொடுத்தாதான் கொஞ்ச நேரம் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு காலை இந்த பக்கம் கொண்டு வந்து அடுத்த காலை 2 காலுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். கையில் பிடிக்க முடிஞ்சா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம். இல்லைன்னா இது மாதிரி ஸ்ட்ராப் போட்டு கொஞ்சம் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்க முடியும். ஸ்ட்ராப் போட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராப் துண்டு துப்பட்டா ஏதாவது ஒன்று இல்லை. இதுக்காக ஸ்ட்ராப் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் இருங்க. இது வந்து கீழேயே வைக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து இந்த பக்கம் காலை இந்த பக்கம் திருப்பிட்டு கீழே வரைக்கும் கொண்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்பயும் அதே மாதிரி காலு கீழே வந்து ஒரு தலாணி வச்சுக்கோங்க, ஒரு குஷன். அடுத்த கால் கூடிய மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரொம்ப பேருக்கு ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸசைஸே செய்யாதவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இல்லை டியூரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது நல்லது. இதில் சார் ஒரு எல்லாத்துக்கும் விஷயம் என்ன சார், சார்? ஒரு விஷயம் சார். ஆ. இப்போ இந்த ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா? ஆ. இப்போ இந்த கால் ரெண்டுமே ஸ்ட்ரைட் இருக்கு இல்லையா? ஆ. இது நீங்க கொஞ்சம் பேருக்கு இல்ல, முக்காவாசி பேர் 99% வராது. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். அதுதான் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு செய்யட்டும். எவ்வளவு முடியுமோ செய்யுங்க. உங்களால ரொம்ப நேரம் இருக்க முடியலன்னா அந்த காலை மாத்தி போட்டிருக்கீங்க, அந்த காலுக்கு கீழே ஒரு குஷன் வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். கரெக்ட்.
எக்ஸசைஸே பண்ணாதவங்களுக்கு வந்து வராது இது மாதிரி. உங்களால் எவ்வளோ வருதோ அவ்வளோ செய்யுங்க நீங்கள். அதே மாதிரி அடுத்த பக்கம் அதே மாதிரி தான். இது வந்து இதுவும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வராது. ஒரு துணியை போட்டு இழுத்துக்கங்க. அதாவது நம்ம வந்து பின் இடுப்பு பகுதியை வந்து லேசாக ட்விஸ்ட் பண்ணி அந்த ஸ்பைனல் கார்டை லூஸ் பண்ணுறோம். இடுப்பு பகுதியை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம் இந்த எக்ஸசைஸில். இது ரெண்டும் பண்ணும்போது பேக் பெயின் வந்து குறைய வந்து வாய்ப்பு இருக்கு. ஸ்டீபன் சார், நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் விட்டுருக்கேன் சார், நான் நீங்க பாருங்க. என்ன சார், இருங்க இருங்க, எனக்கு கொடுத்துருக்கீங்களா? இல்ல எனக்கு நான் பார்க்க நீங்க பேசுங்க சார். நாராயணன் சார். அதான் இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. எடுத்தோடனே ரொம்ப நேரம் இன்க்ரீஸ் இருக்க வேண்டாம். ஆரம்பத்தில் ஒரு 5 மூச்சு அல்லது 10 மூச்சு அல்லது 20 கவுண்ட் ஆரம்பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் இப்படி இருந்திருக்கேன். அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பலன் கிடைச்சதுன்னா விட மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பேசிக்காகவே ஒரு வலி ரொம்ப தீவிரம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு 15-20 நாளில் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வேளை செய்யணும். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி வாட்டர் பாத் வந்து ஹிப் பாத் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த ஹிப்பு பாத்தும் கொடுத்தீங்கன்னா திஸ் வில் காம்ப்ளிமெண்ட் யுவர் எக்ஸசைஸ். அது என்ன சார் ஜிப்பு பாத்து? ஹிப்பு என்ன பாத் சார்? அது என்ன அதாவது ஒரு பாத்? பெரிய டப்பு சார். ஓகே டப்பில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு பெரிய டப்பாக இருக்கணும். ஓகே. கீழே அதில் உள்ள உட்காந்து காலை வெளியே விடணும். ஓ காலை வெளியே விட்டு நீங்கள் தலை வெளியே மேலேயே இருக்கலாம். உங்கள் இடுப்பு பகுதி மட்டும்தான் தண்ணியில் இருக்கணும். தண்ணியில குழந்தைங்களை குளிப்பாட்டுற மாதிரி. லோயர் பேக்கும் தொடையில பாதி பாதி பகுதி மட்டும்தான் தண்ணியில் இருக்கும். அது மாதிரி ஒரு 20 நிமிஷம் டெய்லி நார்மல் வாட்டரில், நீங்கள் வந்து Okay. சுடு தண்ணி கிடையாது, ஓ பச்சை தண்ணி. பச்சை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் டெய்லி இருந்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாகும். ஓ ரைட். வேற யாராச்சும் கேள்விகள் இருக்கா? சார் இதனுடைய பேர் எதுவும் இருக்குதா? ஆசனாவோட பேரு, இதை யோகா அதை பற்றிலாம் நீங்கள் போஸ்டர். கவலையப்படாதீங்க சார். என்ன, நம்ம வந்து பேரை வச்சு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஆச்சா? அதனால வந்து இது இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. பட் சில இதுக்கெல்லாம் வந்து இல்லை. நீங்கள் வந்து இந்த காலை வந்து திருப்புறம் பண்ணலாம். அதெல்லாம் வந்து யோகா தெரப்பியில் வருது. இதெல்லாம் இது தெரப்பியில் சார், வருது. என்ன சார்? இது சார் நம்ம வேதாத்ரி மகரிஷி இதுல வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க சார். ஆ. நான் செஞ்சேன், எனக்கு ஆ. நல்லா தான் இருந்தது. அந்த கீழே படுத்துக்கிட்டு காலை பரட்டி வலது பக்கம் பரட்டும் போது இடது பக்கம் முகத்தை திருப்பணும், இடது பக்கம் பரட்டும் போது வலது பக்கம் முகத்தை திருப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப செய்யும் போது நல்லாதான் சார் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இப்பதான் என்னால அதெல்லாம் செய்ய முடியலையே தவிர, முன்னால செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாள் நல்லாவே இருந்தது எனக்கு. அதனால நான் இது இதை வந்து இது இந்த ரொம்ப வாட்டர் தெரப்பி நல்லதுதான் சொன்னேன். சார். சொல்லு என்னமா? நீங்க சொல்றது ரொம்ப நல்லதுதான். உண்மையிலேயே அது நல்லாவே கேக்குது. எனக்கு அனுபவத்துல நான் உணர்ந்திருக்கேன். இல்லை, இப்பவுமே செய்யலாமா? என்னன்னா நீங்கள் வந்து உங்க உடம்பை வந்து தயார்படுத்திக்கணும். இந்த ஹிப்பு பாத்து கொடுத்து அதை தயார் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, குளிக்கிறதுக்கு முன்னாடி டப்பில் தண்ணி ஊற்றி பாத்ரூமில் இருந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் அது பெஸ்ட். அது நீங்கள் வந்து அது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அந்த ஹிப்பு பாத் வந்து. ஆமா சார், ஆமா. ஏன்னா உட்காரவே முடியாம இருந்தேனா, அங்க போய் கத்துக்கிட்டு வந்த அப்புறம் நல்லா தரையில உட்கார்ந்து செய்ய முடிஞ்சது. அங்க எனக்கு கத்து கொடுக்கும் போது என்னால முடியல. ஆனா அத வந்து நான் இங்க வீட்டுல வந்து தொடர்ந்து செய்ய செய்ய அது உடம்பு நல்லா பிளெக்சிபிளா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு திருப்பி அதே இடத்துல அந்த டிஸ்க் ஒரு மாதிரி ஆனதுக்கு பிறகுதான் என்னால பண்ண முடியாம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் இந்த ஹிப்பு பாத் ஒன்றா ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓ சரி சரி. இன்னொன்று, ரொம்ப பேருக்கு ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஏன் வராதுன்னா செய்வாங்க. ஆனால் இந்த ஸ்விங் வந்து 10 தடவை செய்ய சொல்கிறாங்க. இப்படி அந்த 10 தடவை செய்யாமல் 20 தடவை 30 தடவை செய்யணும். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இப்படி இருக்கிறதையும் வந்து ஒரு 1/2 நிமிஷம் இல்லாமல் ஒரு 1 மினிட்
இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண பலன் கிடைக்கும். அதை வந்து எல்லாரும் இது பண்ண சொல்றாங்கன்னு இப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து கிடைக்காது, விட்டுருவாங்க. ஆமா. அப்படி செய்யக்கூடாது. ஹிப்பு பாத்தும் இந்த டியூரேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பலன் கிடைக்கும். ம். நம்மளுடைய வலியுடைய தன்மையை பொறுத்து இருக்காது. அப்படி நீங்க பண்ணி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு தீர்வு இல்லை அப்படின்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து என்ன செய்யலாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து ப்ரூவன் மெத்தட். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு பயிற்சி. இது எந்த பிரச்சனைகளும் இல்லாத ஒருவருக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். அதாவது பிரச்சனைன்னா நான் சொல்றது வந்து சர்ஜரி, பிளேட் வச்சிருக்கிறது, அவங்க அந்த மாதிரி. இப்போ சமீபத்தில் ஒரு சர்ஜரி நடந்தது, ஈவன் பைபாஸ் சர்ஜரி நடந்ததுன்னா அதை கேட்டுக்கிட்டு செய்யணும். அதான் மற்றபடி எல்லாரும் வந்து இதை பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இடுப்பு வலி இல்லைன்னா கூட இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இடுப்பு வலி பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா. இது வந்து வலி இருக்குதோ இல்லை இல்லாதவங்க இதை பிராக்டிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. நிதானமா, ரொம்ப நிதானமா பிராக்டிஸ் பண்ணலாம். இன்னொன்னு இதுல வந்து ஸ்பீடுங்கிறதே கிடையாது சார். எல்லாமே ஸ்லோ தான். நீங்க ஆமா. ஸ்பீடா எதையும் செய்யாதீங்க. ரொம்ப மெதுவா தான் நிதானமா, செய்யணும். ரொம்ப நிதானமா அப்படியே நிதானமா slow செய்யணும். motion. சார், ரிஃபாய் பாயோட கேள்வி, சொல்லுங்க. பேக்ல டெய்ல் போன் வருது இல்லையா, ஆமா. அந்த இடத்துல அவருக்கு பெயின் இருக்கான். அது என்ன இருங்க பண்ணுவோம்னா இருங்க இருங்க இருங்க. அதுக்கு வந்து டாக்டர் பார்த்திருக்காரு, டாக்டர்லாம் சில அட்வைஸ் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து ஒரு சின்ன அந்த இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த பில்லோ மாதிரி ஒன்று, இந்த படம் போடுற பாருங்க, அந்த படம். அதை வச்சுன்னு ப்ராக்டிஸ் பண்றாங்க. அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு போல. அதை வச்சுன்னா படுப்பு சொல்லியிருக்காரு. அது வந்து பட் வேற எதனா ஐடியா இருக்குதான்னு கேட்கிறாரு. 2 ஐடியா இருக்கு சார். இருங்க 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 ஒரு செகண்ட். காமிங்க. இந்த இது யூஸ் பண்றாரு, ரவுண்ட் பண்ணியிருக்காருல, அதை யூஸ் பண்றாரு போல, அதை பயன்படுத்துறாரு அவரு. பேக்ல வைக்கணுமா அதை? ஆமா, அதுதான் நினைக்கிறேன். அது சரி. வந்து இப்ப ஆபீஸ்ல இருக்கிறதுனால அவரால் பேச முடியல. பரவாயில்ல. அவர் லைன்ல இருக்காருல்ல. அது வந்து குஷன் சார், அது அதுல போட்டு உட்காருது. புரியுது சார், அது புரியுது. நான் ஒரு 2 வழி சொல்றேன் நானு. ஒண்ணு, இந்த ஹிப் பாத்தை தொடர்ந்து எடுங்க. நான் சொன்ன ஹிப் பாத். டப் இருந்ததுன்னா பயன்படுத்திக்கலாம். ஐ திங்க் டப் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கிடையாது. அவ்வளவுதான். 20 நிமிஷம் நீங்க வந்து நல்ல தலையை மேல வச்சுக்கிட்டு எனக்கு தேவையான வீடியோவே பார்த்துட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு இருங்க. நீங்க தூங்கிடாதீங்க, முழுகிடுவீங்க தூங்குனீங்கன்னா. அதனால அதை பார்த்துங்க. உங்க இடுப்பு பகுதி வந்து தண்ணியில இருக்கணும். ஒண்ணு. இது வந்து தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாளைக்கு 20 நிமிஷம். எந்த நேரமா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி நீங்க, அதாவது வயிற்றுல உணவு இருந்ததுன்னா சரியா வேலை செய்யாது. எம்டி ஸ்டமக் இருக்கிற நேரத்தை இதை செய்யுங்க. அடுத்தது இன்னொன்று என்னன்னா, அதை நான் சொல்றது புரியுமான்னு தெரியல உங்களுக்கு. கீழே படுத்துட்டு வயிற்றை நீங்க சாதாரணமா படுத்தீங்கன்னா நம்மளுடைய பேக்குக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கும் பின்னாடி. கீழே லோயர் முதுகுல வந்து கீழ் முதுகுல ஒரு கேப் இருக்கும். நீங்க சாதாரணமா எல்லாரும் படுத்தாங்க அப்படின்னா அந்த கேப்பை வந்து வயிறை உள்ள இழுத்தீங்க அப்படின்னா அந்த முதுகு வந்து கீழே போகும். நான் சொல்றது புரியுதா? ஒரு சின்ன கேப் இருக்கும். நீ படுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சின்ன கீழே முதுகுல உங்களோட பேக்குக்கும் முதுகு அந்த L4 L5 கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கர்வு வந்துடும். இந்த கர்வு வராம வயிற்றை அமுத்துனீங்கன்னா அந்த முதுகு வந்து கீழே போகும். அதுல கொஞ்ச நேரம் இருங்க, மூச்சு பிடிக்கக்கூடாது. அதுல அதை இருந்து பாருங்க. உங்களுக்கு வலி இல்லை அப்படின்னா அதை தொடர்ந்து செய்யுங்க நீங்க. அப்புறம் ஹிப் பாத், இது 2 செஞ்சீங்கன்னா இது நிச்சயமா போகும். அவர் சொல்றது ஹிப் பாத் இப்படிதாங்க. கரெக்ட். இதான் சார் கரெக்டா படம் போட்டு கொடுத்துட்டாரு பாருங்க ஓவியர். சூப்பர். ஹீட் வாட்டர், கோல்ட் வாட்டரா? என்ன சார்? ஹீட் வாட்டர், கோல்ட் வாட்டர்? ஹாட் வாட்டரா, கோல்ட் வாட்டரா? நோ ஹாட் வாட்டர், கோல்ட் வாட்டர். அதாவது என்னன்னா சார், ஒரு பெயின் ஒன்று இருக்கு அப்படின்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் ஜாஸ்தி இருக்கும். டெம்பரேச்சர் ஜாஸ்தி இல்லாம பெயின் வராது எந்த இடத்துலையுமே. இந்த சின்ன விரல்ல வந்து ஒரு பெயின் இருக்கு அப்படின்னா உள்ள வந்து டெம்பரேச்சர் மற்ற இடங்களோட ஜாஸ்தி இருக்கும். அந்த டெம்பரேச்சரை நம்ம குறைக்கிறோம். நீங்க வந்து பச்சை தண்ணியில இருக்கிறதா பெட்டர். ஐஸ் போடக்கூடாது. பச்சை தண்ணிங்கிறதுனால நீங்க ஐஸை போட்டுட்டு இன்னும் கூலாக கூடாது. நார்மல் வாட்டர்ல ஹிப் பாத் எடுக்கணும். இந்த ஹிப் பாத் இருக்கு, தனியா டப் எல்லாம் விக்குது வீட்டுல. காட்டுங்க சார் படத்தை காமிங்க சார்.
இன்னொருத்தர் காட்டுங்க. இருங்க இருங்க சாரை பின் பண்றாரு. சார் ஹிப் பாத் எடுக்கிறதுக்கு ஒரு இது ஸ்பாட்லைட். இப்ப தெரியுதா பாருங்க, தெரியும் தெரியும். எல்லாருக்கும் தெரியுதா? ஒரு பெரிய டப்பு வாங்கிக்கங்க, இப்போ தண்ணியை நிரப்பிடுங்க, உள்ள கொஞ்சம் ஐஸை போடுங்க, கட்டியை வாங்கி போடுங்க. எக்ஸாம் போடக்கூடாது சார். ஐஸ் போடக்கூடாது, ஐஸ்ல போடாதீங்க. ஐஸ் போடக்கூடாது, பிளைன் வாட்டர் சொல்றேன். நான் Warm சும்மா water. இதுக்காக சொன்னேன், காமெடிக்காக சொன்னேன். ஓகே, வேற கேள்விகள்? இது மாதிரி டப் வந்து அமேசான்ல விக்குது, ஹிப் பாத் டப். இல்ல நீங்க பிளாஸ்டிக் பக்கெட் விற்கிற கடையில வந்து பெரிய டப்பு வாங்கி வச்சுங்க. இதுக்காக அமேசான்ல போய் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பெரிய டப்பை வாங்கி வச்சுக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு நாளைக்கு 20 நிமிஷம், அவ்வளோதான். உங்களுக்கு டைமே இல்லையா, காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி டப்பு வச்சுக்கிட்டு ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு போங்க நீங்கள். இல்லை சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே இது செய்யலாம். சரி, எல்லாரும் முதல்ல சாருக்கு ஒரு கை தட்டுவோம். குட் பிரசன்டேஷன். ஓகே, வாங்க ஏதாவது நடராஜ் சார். சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். நடராஜ் சார் வாங்க. சிம்பிளான ரொம்ப சிம்பிள் மெத்தட் சொன்னீங்க, தேங்க்ஸ். இந்த செய்ய முடியாதவங்க வந்து தொடக்கத்துல ஒரு கொஞ்சமா செய்துட்டு தினமும் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டிட்டு போனா அவ்வளவுதான். முடிஞ்சிடும். மற்றது வந்து இந்த இந்தியால ப்ராப்ளம் இருக்காது. இங்க இந்த வின்டர் டைம்ல குளிரா இருக்கைக்குல காலையில வந்து இப்படி இந்த ஒரு இப்படி மசாஜ், இந்த நீ ஜாயிண்ட்டுகள் இப்படி மசாஜ் பண்ணிட்டு செய்தா கொஞ்சம் வார்மா இருக்கும். ஆனா இந்தியால அப்படி உங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் பனிக்காலத்துல கொஞ்சம் குளிரா இருக்கும் இல்லையா, அப்ப அப்படியான டைம்ல கொஞ்சம் வார்ம் அப் செய்துட்டு செய்தா நல்லா இருக்கும். அதான் 2 டிப்ஸ் எனக்கு பட்டுது. மற்றபடி நான் இது ஒரு நாள் செய்து வருவேன். நானும் ரொம்ப காலமா செய்யறேன். எனக்கும் இந்த பின்ன பேக் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. அது தெரியாத ஹிப் பாத் செய்றீங்களா சார்? ஹிப் பாத்ன்னு செய்யறது இல்ல. ஆனால் நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த ஹீட் பேக்ன்னு சொல்லுவாங்க. அது நான் அதிகமா சில வேளை எனக்கு காலையில எழுந்த வரைக்குள்ள ஒரு ஸ்டிஃபா இருக்கும். அப்படி இருந்தா அந்த மைக்ரோவேவ்ல இத பேக்க போட்டுட்டு ஒரு ஒத்தடம் மாதிரி பிடிச்சிட்டு தென் ஐ கேன் டூ த எக்ஸசைசஸ். நீங்க அது வந்து பச்சை வார்ம் தண்ணி அப் பண்ண முடியல. ஆனா ஹிப் பாத் நீங்க செய்யறதெல்லாம் கரெக்ட். பச்சை தண்ணியில வந்து ஹிப் பாத் எடுத்து ட்ரை பண்ணுங்க. நீங்க சுடு தண்ணியில இருந்தீங்க அப்படின்னா இல்ல சுடுதண்ணியில நான் பாத்துக்கே போறது இல்ல. காலையில எழுந்திருக்கல ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும். அப்படின்னு சொன்னா எனக்கு செய்யறது கஷ்டமா இருக்கும். அப்ப நான் இந்த ஹீட் பேக்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து மைக்ரோவேவ்ல ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் வார்ம் பண்ணிட்டு அந்த எங்க ஸ்டிஃபா இருக்குதோ அங்க பிடிச்சா then I can do the exercise. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் I do that. அதான் மற்றது நீங்க இந்த தரையில படுத்துட்டு சும்மா இருந்தாலே மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ்டா வந்துடும். அப்ப ஆரம்பத்துல இருந்து செய்யலாம். அந்த நீங்க முதல் காட்டின பொசிஷனோ பொசிஷனே இலவாக்குறதுக்கு தான். அதான் நீங்க ஒரு சிம்பிளா வடிவா எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான முறையில சொன்னீங்க. நான் நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்ல போறீங்க. இல்ல சார், நான் எடுத்தோடனே நிறைய கொடுத்தா எல்லாம் வந்து வரமாட்டாங்க சார், செய்ய மாட்டாங்க. இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸசைஸே 1/2 மணி நேரம் கொடுத்தேன்னு வச்சுங்க. அப்படிதான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, நான் அந்த யோகா வகுப்புக்கு போய்க்கல நான் சொன்னேன் அந்த யோகா டீச்சருக்கு, நமக்கு இந்த நடுவுல இல்ல சைட்ல இருக்கணும்னு. அவர் என்ன சொன்னார், அவர் சொன்னாரு இந்த குழந்தை தவளை வாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாரையும் அன்னைக்கு தவளை பண்ணினாரு. அந்த யோகா வந்த ஒரு 25 பேர் இருக்கு இல்லையா, வரிசையில எல்லாரையும் தவண்டு அப்படி ரவுண்ட்ல பண்ணினாரு. ஆனா அதை ஒரு நாளும் செய்ய இல்லை. என்ன சொன்னா, நீங்க குழந்தை தவளைகளையும் இந்த ஹிப் அப்படி விட்டு விட்டு கொடுக்கும் இல்லையா. ஆமா ஆமா. இன்னொன்னு சார், இப்ப இத வந்து ரொம்ப சிக்கலான, செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது நிறைய பெரிய இடம் வேணும் இல்லையா, ஒரு ஹால்ல மட்டும் தான் செய்யலாம். ரூம்ல செய்யறது கஷ்டம் இல்லையா. யோகா போன இடத்துல ஒரு ஹால்ல தான் செய்யறாரு.
இது ரூம்ல சார் செய்யறது கொஞ்சம் இதுவே பல பேரால வந்து செய்ய முடியாது. இன்னும் நான் இது அடிஷனலா கொடுத்தேன் அப்படின்னா இதுல நமக்கு ஆகாதுன்னு போயிடுவாங்க. பட் ஆனா இதுல வந்து நிச்சயமா இதுலயே பலன் கிடைக்கும். நீங்க வந்து பார்க்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இதுலயே பலன் கிடைக்கும். ஆனா தொடர்ந்து செய்யணும், டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், 2 முறை செய்யணும், ஹிப் பாத் எடுக்கணும். நிச்சயமா அதோட பலன் டோன்ட் கிடைக்கும். கிவ் அப். இல்ல இப்ப முதல் நாளே செய்ய முடியலன்னு 2 பேர் கிவ் அப் பண்ணிடுவாங்க. விடக்கூடாது. நம்மளால என்ன 2 முடியுமோ அதை செய்யணும். நமக்கு என்ன ஒரு வருதோ ஆக்சுவலி ஒரு 5 டேஸ் செய்து பார்த்தா யூ வில் see the difference. ஆ, அப்புறம் நீங்க விட மாட்டீங்க. அப்புறம் விடவே மாட்டீங்க. அவதாமா நீங்க சொன்னீங்க வேதாத்ரி இந்த இதுல நீங்க செய்துட்டு அப்புறம் வயிட்டு போய் ஏன் அதை நிப்பாட்ட வேண்டி வந்தது? எனக்கு திடீர்னு கீழே விழுந்து முதுகுல டிஸ்க் ஒரு மாதிரி ஆயிட்டு சார், சுருங்கி போச்சு. ஓ ஐ சி. இல்ல அதனால அப்படி இது என்னால வந்தா கொஞ்சம் கஷ்டம். ஒண்ணுமே மூவ் பண்ணவே முடியாம நான் ஒரு வருஷம் அப்படியே பெட்டோடயே இருந்தேன். அந்தாண்ட நகராம. அந்த சமயத்துல செய்ய முடியாம போயிடுச்சு. ம். கோயம்புத்தூர் வாங்கம்மா, சரி அதுக்கப்புறம் பண்ணிடுவோம். மீண்டும் செய்ய வேண்டாம்னுட்டாங்களா? வேண்டாம்னாங்க. இல்ல வேண்டான்னு சொல்லல சார். நான் தான் வலிக்குதுன்னு அதோட அப்படியே நிறுத்திட்டேன். ஆனா திரும்ப பண்ணி இருந்திருக்கலாம். அது கொஞ்ச நாள்ல திருப்பியும் நார்மலா ஆயிருக்கும். நான் தான் அதுக்கப்புறம் ஒரு சோம்பேறித்தனம் அதோட அப்படியே விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா செய்யுங்கம்மா. சரிங்க சார். முதல்ல வெறும்னு காலை நீட்டி இப்படி ஆங்கிளை மட்டும் போட்டு அதை மட்டும் பண்ணுங்க. ஒரு 10 நாளைக்கு அதை மட்டும் பண்ணுங்க. சரிங்க சார். நீங்க வந்து இப்ப எல்லாமே செய்யணும். இப்ப சார் வந்து கம்மியா இருக்குன்றாரு. இப்ப இதுவே செய்ய முடியாது இருக்குன்னு சொல்றேன் நான். ஒண்ணு இல்ல, காலை ஆங்கிளை மாத்தி போடுறதுல இந்த ஸ்விங் பண்றதுக்கு அதை மட்டும் செய்யுங்க ஒரு 10-15 நாளைக்கு. வேற எதுவும் பண்ண சரி. வேண்டாம். அப்படியே மெதுவா பண்ணுங்க. கடைசியா கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் திருப்பி அந்த பக்கம் பண்ணிட்டு இதுல ஆரம்பிங்க. நீங்க எடுத்தோன்னு அப்படி கஷ்டமான விஷயத்தை செய்யணும்னு அவசியம் கிடையாது. இப்ப இதுலயே நான் ஆனா அது செஞ்சதெல்லாம் நல்ல சுகமா தான் சார் இருந்தது. நல்ல சுகமா இருந்தது. ஆமா. ஆரம்பிங்க. நீங்க கோயம்புத்தூர் வாங்க, ஒரு 15 நாள் இருங்க, சரி பண்ணிடலாம். வர்றேன் சார். நான் வந்து அந்த காலை அது மாதிரி வைக்கிறது மட்டும் இல்லாம சார், முட்டிய வந்து அப்படி குத்துக்கால் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா அதையும் அதே மாதிரி முகம் வந்து இடது கை பக்கம் இருந்ததுன்னா அந்த கால் வலது கை பக்கம் வரணும். அந்த மாதிரி அந்த முட்டிய வச்சு பண்றதும் சொல்லி கொடுத்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் பண்றது. நீங்க எளிமையா ஆரம்பிங்கம்மா. இப்போ நீங்க ஏதாவது இப்ப இவ்வளவு நம்ம வயசாயிடுச்சு, இதெல்லாம் செய்ய முடியல. சார் வயசாவது எனக்கு ஆகுதுன்னு நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா சார்? உங்களை சொல்லலம்மா, எல்லாரும் அப்படி நினைக்கிறாங்க. அதாவது இனிமே எப்படி செய்யறது, வரமாட்டேங்குது, இப்படி காலை போட முடியல அப்படின்னு இப்ப நினைக்க வேண்டாம். எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க கொஞ்சமாவது. சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாராயணமூர்த்தி தான் சார் எனக்கு வந்து குரு. நாங்கள் ரொம்ப காலமாக வந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். நான் நிறைய இந்த பிரச்சனையை அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். எனக்கு தனியாக செப்பரேட்டாக வீடியோலாம் அனுப்பிச்சு செய்து காமிச்சிருக்கேன். அவங்க வீட்டுக்கு வேற போயிட்டு இருக்கேன். நாங்கள் போகிற நேரமெல்லாம் சும்மா செய்கிறோம். அவன் முன்னால் தான் சில சமயம் செய்கிறதே வெளியே இதை ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4-5 நாளாக இந்த வண்டியில் வந்ததுனால, ஃப்ளைட்டில் வந்ததுனால கிட்ட போக முடியல. ஒரே பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்து இப்போ அதை தான் இப்போ தொடர்ந்து ஆரம்பிச்சிருக்கிறேன். 2 நாளாக ஆரம்பிச்சிருக்கிறேன். இது ரெகுலராக செய்துக்கிட்டு இருக்கேன். சென்னையில் இருக்கும்பொழுது செய்து என்ன சில சமயத்தில் நம்மளால் ஒரு நாளில் விட்டுட்டோம்னா திருப்பி மறுநாளுக்கு திருப்பி அந்த சோம்பேறித்தனம் வந்துடுது. அந்த சோம்பேறித்தனம் நம்மளை அப்படியே அடுத்தடுத்து செய்ய விடாமல் தடுத்துடுது. அதுதான் நமக்கு உள்ள ஒரு பெரிய எதிரியா இருக்குது. இந்த சோம்பேறித்தனத்தை முறிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்ததுன்னா அதை செய்யலாம். அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. அது நம்ம கையில தான் இருக்குது. அது ஆனா இப்ப நம்ம நாராயணமூர்த்தி சார் வெப்பமா இருக்கிறதுனால வலிக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்ப நான் ஒரு 3/4 பக்கெட் பச்சை தண்ணியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள காலை விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த சூடு போட்டோம். வலி தாங்க முடியல சார் காலு. ஆனா அந்த பாத் தான் பண்றதை வெளியே நான் ரெகுலரா இப்ப நாராயணமூர்த்தி சொன்ன அந்த இது இப்ப சொன்னது அத்தனையும் நான் செய்யறேன். அத்தனையும் நான் ரெகுலரா செய்துக்கிட்டு இருக்கிறேன். அது செய்ததுனால நல்ல எஃபெக்ட் தான் இருக்குது. உண்மையிலேயே நல்ல எஃபெக்ட் இருக்குது. நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். வாழ்த்துக்கள் நாராயணமூர்த்தி. முட்டியில இருந்து கீழே வரைக்கும் இல்ல L4L6 முதுகு வலி இருக்க அதுக்கு அவங்க முட்டியில இருந்து கீழே வலிக்குது அப்படிங்கிறாங்க. அதனாலதான் இப்ப பச்சை தண்ணியில காலை வச்சுட்டு சார் இப்ப சொன்னாங்கல்ல, சூடு ஒரு இடத்துல இருந்ததுன்னா வலி வரும்னு சொன்னதுனால அந்த சூட்டை குறைக்கலாம்னு நான் அந்த வெறும் தண்ணி. நீங்க காலை பொறுத்த வரைக்கும் 2 வேளை செய்யணுமா. பச்சை தண்ணி செஞ்சீங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும். ஆனா அதே சமயத்துல நீங்க காலை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்னா, பொறுக்குற சூடுல தண்ணி வச்சு, தண்ணி வைங்க, பொறுக்குற தண்ணி வச்சு ஒரு கைப்பிடி கல் உப்பு
ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஓ கரைச்சிட்டு அதுல கால் வைக்கணும். ஓ சரி சரி சரி. அதாவது ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முட்டிக்கு கீழே வந்து ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செய்யணும். ஓ எல்லாத்துக்கும் ஒரே வைத்தியம் ஒத்து வராது. நீங்க இந்த மாதிரி காலுக்கு வந்து ஐஸ் ட்ரை பண்ணலாம். நீங்க பச்சை தண்ணியை விட ஐஸ் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இது ரொம்ப பிரமாதமா இருக்கும். பொறுக்கிற சூடு, ஒரு கைப்பிடி கல் உப்பு, எலுமிச்சம்பழம். ஓ ரைட்டு. அது எப்பவுமே அதை செய்யுங்க. இல்ல இது நல்ல பலன் கொடுக்கும். கால் வந்து எப்படின்னா, நீங்க சரி இந்த கேள்வியை இடுப்பு சமாச்சாரத்தை முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் நான் காலுக்கு வரேன். நானு டைம் இருந்ததுன்னா அதையும் பேசுவோம். அதாவது சாதாரணமா பாத்தீங்கன்னா வேற யாருக்கா கேள்வி இருக்கா சார்? சார் ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு கேக்குறதுக்கு ஒண்ணு இல்ல சார். இப்ப நீங்க அந்த சூடு சொன்னீங்கல்ல சார், அது ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த தண்ணி கால் வைக்கிறப்போ சில சமயம் வந்து அதை வந்து கையில செக் பண்ணிக்கணும் சுடுதா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா கால் ஒருவேளை வீங்கி இருந்தாலோ அந்த மாதிரி காலை உள்ள வச்சு செக் பண்ணும்போது காலுக்கு அந்த வந்து செய்யக்கூடாதுமா அது மாதிரி. இல்ல அதான் சார், சில சமயம் அந்த சென்ஸ் வந்து கால்ல இல்லாம இருக்கலாம். வலியில இருக்கும் போது சூடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியாம இருக்கலாம். அதனால கையில தண்ணியை தொட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுக்கிற சூடு இருக்கான்னு பாத்துக்கணும். கால்ல சில பேர் கால்ல தொட்டு பார்த்து சூடு இருக்கா இல்லையான்னு டிசைட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து இட் வில் லீட் டு சம் அதர் ப்ராப்ளம். நீங்க வீக்கம் இருந்தாலோ ஏதோ காயம் இருந்தாலோ இந்த மருத்துவம் செய்யக்கூடாது காலை பொறுத்த வரைக்கும். சார் அந்த வெடிப்பு எல்லாம் இருந்தா சார், வெடிப்புக்கும் அந்த நீங்க சுடுதண்ணி, உப்பு, எலுமிச்சம்பழம் வச்சு செய்யலாம். சார் எனக்கு ஒரு கொஸ்டின் சார். கண்ணுல அடிக்கடி எனக்கு வந்து மண்ணு கொட்டிட்ட மாதிரி ஒரு சில நேரத்துல உறுத்தல் வந்துனே இருக்கு. நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன். கண்ணுல வந்து ஈவினிங் நேரத்துல ஏதாவது ஒரு கண்ணுல ஏதோ இருக்கிற மாதிரியே உறுத்தல் வந்துன்னே இருக்கு. சரி, அது வந்து நான் டாக்டர் கிட்ட போய் பார்த்தேன். டாக்டர் வந்து லாஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டாரு, உங்களுக்கு நீங்க எதனா ஹேர் ஆயில்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அதுதான் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னாரு. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு திடீர்னு அந்த மாதிரி கண்ணுல ஒரு இன்ஃபெக்ஷன். அதுக்கு எதனா யோகா இருக்குது. அப்பப்ப நானே கண்ணை உழட்டிக்குவேன், சுருட்டுவேன், இந்த பக்கம் அந்த பக்கம் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். ஆனாலும் எனக்கு அடிக்கடி அந்த ப்ராப்ளம் வருது சார். அதே மாதிரி இந்த வாயில எனக்கு இந்த கம்ஸ் இருக்கு இல்லையா, வாய் நம்ம பல்லுக்கு மேல இருக்கிற அந்த ஈறு சொல்லுவாங்கல்ல, அந்த ஈறு பகுதியிலயும் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாவே இருக்குது. ஒரு 3 இயர்ஸா அது வந்து அந்த ஆயின்மெண்ட் ஒண்ணு இருக்கு, அதை தடவுனா அது சரியாகுது. அதுக்கப்புறம் திருப்பி வந்துடுது. இது ரெண்டுமே வந்து எனக்கு யோகால கியூர் பண்ண முடியுமான்றதுதான் எனக்கு கேள்வி. ஓரல் டாக்டர் பார்த்தாச்சு, டென்டல் டாக்டர் பார்த்தாச்சு, சரியாக மாட்டேங்குது. சரி, நான் ஒண்ணு சொன்னேன். கண்ணுக்கு டாக்டர் பார்க்கல. யாரு? கண்ணுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நீங்க வந்து யோக நித்ரா அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அதை உங்களுக்கு நான் ஆடியோ அனுப்புறேன் நான். சரிங்க சார். அதை வந்து அதை அப்படியே கேட்டுட்டு தூங்குங்க. ஒண்ணு ஆச்சா. இன்னொன்னு வந்து கண் கழுவுறதுக்கு ஒரு குவளை விக்குது. கண் கழுவுறதுக்கு ஒரு குவளை விக்குது. அதுல நார்மல் பச்சை தண்ணியை வந்து நிரப்பி, நல்ல பச்சை தண்ணி, போர் தண்ணி இருக்கக்கூடாது, குடிக்கிற தண்ணியை நிரப்பி நார்மல் டெம்பரேச்சர் அதை வந்து கழுவணும். நீங்க வந்து அதெல்லாம் யூடியூப்ல அதுக்கு என்ன செய்யணுங்கிறதெல்லாம் லிங்க் இருக்கு, அனுப்பிச்சு விடுங்க சார், பாக்குறேன். என்ன அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, ஒரு கிண்ணத்துல வந்து ஒரு 200 ml நார்மல் வாட்டர், ஐஸ் வாட்டர்ல நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்து 2 சொட்டு தேன், 2 சொட்டு பன்னீர், இதை போட்டு கலக்கி காட்டன் பேட் இருக்கு இல்லையா, ஸ்கொயரா காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஊற வைங்க, ஒரு 15-20 நிமிஷம் ஊற வைங்க காட்டனை அந்த தண்ணியில ஊற வச்சுட்டு எடுத்துட்டு லேசா புழிஞ்சு கண்ணில் வச்சிடணும். படுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கண்ணில் வச்சுட்டு படுத்துருங்க. இல்லை மத்தியானம் தான் படுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்ணில் அப்படியே வச்சுட்டு படுக்கலாம். நீங்க வந்து தூங்குறதுனாலும் தூங்கலாம். அந்த தண்ணி வந்து ஒழுகும் லேசா. நீங்க ஏன்னா ரொம்ப புழிய மாட்டோம். அதில் ரொம்ப புழிஞ்சா எஃபெக்ட் இருக்காது. ஓரளவுக்கு தண்ணி இருக்கணும் அதில். அப்படி வச்சிங்கன்னா தண்ணி ஒழுகும். கழுத்தில் ஒரு டவல் வச்சுக்கிட்டு அப்படியே படுத்துட்டீங்க அப்படின்னா டெய்லி செய்யுங்க. அதை சரிங்க சார், டெய்லி செய்யுங்க, எஃபெக்ட் இருக்கும். சரிங்க சார். சரி, தேனும் பன்னீரும்.
ஆமா, தேன் வந்து ஒரு 2 சொட்டு, பன்னீர் 2 சொட்டு, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல. சுடு சரிங்க சுடு சார் தண்ணி சரி கிடையாது. நார்மல் ட்ரிங்கிங் சரி வாட்டர்ல அதை ஊத்தி ஒரு 2 பஞ்சு, 2 பேடு வச்சு ம் ஊற வச்சு, அதுக்குன்னே பேடு நீங்க இருக்கு ஆ ஆ விக்குது இது மாதிரிக்க. சரி அதை ம் ஊற வச்சு அதை வச்சிருங்க. ஒரு 20-25 நிமிஷம் இருந்துட்டு நீ அப்படியே தூங்குனாலும் தூங்கிடலாம். கழுத்துல ஒரு டவல் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி சரிங்க லேசா சார் ஒழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சரிங்க வந்து சரியாகும். சார் சரிங்க தேன் போட்டா பிசுக்கா இருக்காதா சார்? ஏமா எவ்வளவு தேன் போட சொன்னேன் உங்களை? 2 சொட்டு அதுதான் சார் ஒண்ணும் இருக்காது, வாட்டர் அதெல்லாம் ஒண்ணும் குவான்டிட்டி. ஆகாது. சார் வாட்டர் குவான்டிட்டி அதுக்கு சொல்லுங்க சார். 2 டிராப்னு சொன்னீங்க, வாட்டர் குவான்டிட்டி வாட்டர் 200 2 ml. பேடு நினைற அளவுக்கு தண்ணி தானேப்பா இல்ல 2 இல்ல அவ்வளவுதான். 200 இல்ல ml. இல்ல 100 அல்ல, 100 to 150, மேக்ஸிமம் 200 ml அவ்வளவுதான். சரிங்க சரிங்க சார் சரிங்க 150 சார் ml இருந்தாவே போதும். பேடு நனையிற அளவுக்கு தான். 2 சொட்டு சரி 2 பன்னீர்ல உள்ள பிசு பிசுலாம் ஆகாது. ஓகே ஓகே. இந்த ஓகே வந்து சார் இந்த கம்ஸ் சொன்னீங்க இல்லையா? ஆமா சார் கம்ஸுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு, பல் தேய்க்கும் போது கம்மை அழுத்தி கொடுக்குறீங்களா? இல்ல சார் நான் அது மாதிரி வந்துச்சுன்னா கையில தான் தேய்க்கிறேன், பிரஷ்ஷே யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா இல்ல இல்ல, எனக்கு பிரஷ் பிரஷ்ஷே சொல்லல வைக்க நானு. வேணாம்னு சொல்லிட்டாரு டாக்டர். நீங்க ஈரை வந்து தேய்ச்சி கொடுக்கணும். ஓ ஈரு இருக்கு இல்லையா? ஆமா அதை வந்து தேய்ச்சி கொடுக்கணும். சரிங்க சார் அது தேய்ச்சி கொடுத்துட்டு கார்கிள் வந்து நீங்க வந்து ஆயில் புல்லிங் இருக்கு இல்லையா? ம் ஆ ஆயில் புல்லிங் செய்யணும் டெய்லி. சரிங்க சார் அதாவது ஆயில் புல்லிங் எப்படின்னா, ஒரு ம் 10 ml ஆஃப் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் ம் வாயில விட்டு நல்லா கொப்பளிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க ஒரு சார் ஸ்டேஜில் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் அது டைல்யூட் ஆகும், தண்ணி ஆயிடும். சரிங்க உங்களுக்கே தெரியும், அது ஆயிலியா இருக்கிறது வாட்டரி ஆயிடும். அதை சரிங்க வந்து துப்பிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு பல் தேங்கினீங்க. சரிங்க இதை சரிங்க வந்து சார் டெய்லி செய்யணும். காலையில உங்களுக்கு எப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ காலை மாலை இருவேளையும் செய்யணும் ஆயில் புல்லிங். சரிங்க சரிங்க சார் ஈரை வந்து தேய்ச்சி கொடுக்கணும். பல் தேய்க்கும் போது பல்ல ஈர மட்டும் தேய்க்கணும். தேய்க்கக்கூடாது, நீங்க ஈரையும் தேய்ச்சி கொடுக்கணும். இப்ப ஆயின்மெண்ட் தடவுறதே அந்த ஈர்ல தானே சார் தடவுறேன் நானு இல்ல, நீங்க எப்பவுமே. பல் தேய்க்கும் போது தேய்ச்சி கொடுக்கணும். மசாஜ் கையில பண்ணணும். விரல்ல வந்து ஈரை தேய்ச்சி, மேலையும் கீழே ஈரை தேய்ச்சி கொடுக்கணும். ம் இதை சார் தேய்ச்சி கொடுத்து நான் பிரஷ்ல சொல்றது சரி சார் செய்யறேன் சார் பிரஷ்ல செய்யறேன் பல் தேய்ச்சா கூட கையில தானே ஈறு மட்டும் தேய்க்கணும். ஆமா, கையில ம் வந்து ஒரு விரல்ல வந்து ஈரை நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். உள்ளேயும் மேலையும் தேய்ச்சி கொடுத்து ஆயில் புல்லிங் பண்ணீங்கன்னா நிச்சயமா சரியாகும். சரிங்க சார் ட்ரை பண்றேன் சார் அது பண்றேன் சரியாகலைன்னா கேளுங்க, அப்புறம் வேற மருத்துவம் சொல்லலாம். இதுலயே சரியாகும் ஆக்சுவலா. சரிங்க சார் 3.5 வருஷமா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு சார். அடாடாடா, இது உங்ககிட்ட சொல்லாம விட்டீங்களே. கேட்கணும்னு நினைப்பேன் ஒவ்வொரு முறையும், ஆனா எனக்கு மறந்து போகுது. இன்னைக்கு தான் அது கரெக்டா ஞாபகம் வந்தது. சரி சரி சரி. கல்யாணம் ஓகே வேணா சார் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் இந்த கண்ணுக்கு வந்து வெள்ளரி பிஞ்ச ரவுண்டா வெட்டி கண்ணில் வச்சு வச்சு சார் என்ன சார்? அதெல்லாம் செய்யறேன் சார் நானு. சார், இந்த அதெல்லாம் தேன் செய்யறேன் சார். பன்னீர் இஃபெக்ட் வந்து வெளிர்பஞ்செல்லாம் செய்யலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அது வந்து 100% கண்ணை வந்து ஒத்து இருக்காது. நீங்க பஞ்சு வச்சு அமுத்திட்டீங்கன்னா அப்படியே அமுத்தி ஃபுல்லா ஒரு ஒரு கூல்னஸை கொடுக்கும். அது வெள்ளரி ம் பஞ்சு இருக்கும், அது ஓரளவுக்கு இருக்கும், அவ்வளவுதான். நீங்க இந்த பஞ்சு வச்சீங்கன்னா ஃபுல்லா கூலா ஆக்கிறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, எல்லாமே ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட்ன்றாங்க. எனக்கு நான் அது ஸ்ட்ரெஸ்ஸாவே அது எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா அது எனக்கு நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாதிரியே இல்ல. ஆனா அது அதுலதான் உனக்கு தெரியாமையே உனக்குள்ளவே ஸ்ட்ரெஸ் இருக்குன்றாங்க டாக்டர். அதுதான் புரிய மாட்டேங்குது. அதுதான் மேடம், இந்த யோக நித்ரான்னு ஒரு சார்ட்டே இருக்கு, ஒரு இது நானும் அனுப்புறேன். நான் அதை நீங்க நைட்டு படுக்கும்போது அதை அப்படியே கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுங்க. சரிங்க எனக்கும் சார் சேர்த்து அனுப்புங்க சார். அனுப்புறேன்மா. குரூப்லயே போட்டுருங்க சார். குரூப்ல போட்டிருக்கு சார். அவ்வளவுதான். இல்ல, அது குரூப்ல போட்டா எனக்கு போடுறத பத்தி ஒண்ணும் கிடையாது. சும்மா சொன்னேன். ஆமாமா. அது சார் 4 நாள் கழிச்சு அது டெலிட் ஆயிரும். இல்ல தனியா இல்ல இருந்துச்சா நான் வச்சு இல்ல நீங்க சேவ் பண்ணி சார் வச்சிருக்கீங்க. சார் நான் இதுல வச்சிருக்கேன், யூடியூப்ல இருக்கு. நான் அந்த லிங்க் எடுத்து அனுப்புங்க. அனுப்புறேன், அது கேளுங்க எல்லாரும். அவ்வளவுதான். இப்ப கல்யாணியோட வாங்க. சார் இல்ல நான் இப்போ நீங்க சொல்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா சொல்லுவேன் நானு. பரவாயில்லையா? இல்ல அப்புறம் தனியா பேசிக்குவோமா சார்? சொல்லுங்க, இப்படி வேணா சொல்லலாம் நீங்க. இல்ல இப்ப மாலதி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கண்ணுக்கு அந்த இதா இருக்குன்னு சொல்லிட்டு ம், அவங்க அந்த எண்ணெய் போட்டப்ப பிரச்சனை வந்ததுன்னு சொன்னாங்கல்ல சார். அது ம், சம்டைம்ஸ் வந்து இப்போ இந்த தேங்காய் எண்ணெய், நார்மல் தேங்காய் எண்ணெயே போட்டுட்டு ஒருவேளை நிறைய தேய்ச்சி வச்சுட்டு நம்ம குளிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு சுத்திட்டே இருப்போம். ரொம்ப ம். நேரம் அது தலையில ஊறிடுச்சுனாலும் அந்த இது இறங்குனாலும் கொஞ்சம் அந்த கண்ணு உறுத்தல் இருக்கும். இல்ல, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அந்த கம்ஸ் வந்து சார், எனக்கு இப்போ ரீசெண்டா அது நடந்தது.
நான் ஃப்ரூட்ஸ் ரொம்ப சாப்பிட மாட்டேன் உங்களுக்கு சொன்ன மாதிரி. அன்னைக்கு சும்மா ஏதோ இவர்கிட்ட ஆப்பிள வாங்கி ஒன்று சாப்பிட்டேன். ஒரு 2-3 பீஸ் சாப்பிட்டேன் அன்னைக்கு. அந்த ஆப்பிள் நல்லா பேர் மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் காலையில அந்த கம்ஸோட அந்த இது இருக்கும் இல்லைங்களா, அந்த கம்ஸ் எல்லாம் அப்படி சுருங்கின மாதிரி ஆச்சு. சரிங்களா? அது வந்து பார்த்தா என்னன்னா, சம்டைம்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் அந்த அசிடிக் அது எனக்கு ஒத்துக்கல இருக்கலாம், மற்றவங்களுக்கு ஒத்துக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஜஸ்ட் சொல்றேன், ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது புதுசா ஒரு ஃப்ரூட்ஸோ, சம்டைம்ஸ் இந்த ஆப்ரிகாட் இருக்கும், அது வந்து வாயில வச்சு மென்று சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும் போது அது கொஞ்ச நேரம் இருந்ததுன்னா அந்த அசிடிக் அதோட நேச்சர் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அந்த கம்ஸை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்டாக ஏதாவது புதுசாக ஃப்ரூட்ஸோ அல்லது ரொம்ப நேரம் வாயில வச்சு சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க, அதுல சரியாக சான்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணுமே இல்ல இருக்கலாம் சார், இருக்கலாம். எனக்கு 3 வருஷமா இருக்குப்பா அந்த மாலதி ப்ராப்ளம். மாலதி இது வந்து அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டேன். மாலதி 3 இயர்ஸா இருக்குது. மாலதிக்கு அதான் இன்னொரு சார், டிப் 3 சொல்றேன் நானு. இயர்ஸாவும் நமக்கு சம்டைம்ஸ் இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி நெல்லிக்காயோ அல்லது ஈவன் ரசத்துல புளி வேற மாதிரி, அந்த புளியில இருக்கிறது கூட அந்த மாதிரி எதுன்னே சொல்ல முடியாது சார், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட். சம் அலர்ஜி ஏதோ இருக்குது, ஆனா அது வாட்ச் பண்ணணும், அது நோட் பண்ணணும். அது உண்மை. நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன். அது வந்து எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இங்க பிரச்சனை. மாலதிக்கு இன்னொரு ட்ரிப் சொல்ல மறந்துட்டேன் நானு. நீங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. நான் இப்ப கல்யாணி சொல்றதுதான் சார். நான் வந்து தலைக்கு குளிக்கிறனாலே அன்னைக்கு நல்லா ஒரு காலையில ஒரு 2 ஹவருக்கு முன்னாடியே ஃபுல்லா தலையில எண்ணெய் ஃபுல்லா போட்டுருவேன் சார். அது மாலத்தி போட்டுதான் சார். ரொம்ப போட்டு வச்சுட்டு அந்த மாதிரி ரொம்ப சுத்தாதீங்க. அது half an எண்ணெய் hourக்கு மேல இருக்காதீங்க. 20 மினிட்ஸ் ஊர்னா போறோம், எந்த எண்ணெய் ஆனாலும். 20 to 30 minutes போதும். நிச்சயமா சரிங்க சார், சூடெல்லாம் வெளியே வந்துரும். சரிங்க சார், சரிங்க சார். சார் நடராஜ் ஓகே சார் சார். சொல்லுங்க. இந்த குங்குமப்பூ இருக்கு இல்லையா, குங்குமப்பூ ஆமா. வந்து கண் இதுக்கு ரொம்ப நல்லவன்னு சொல்றாங்க. எந்த அளவு நீங்க தெரியல சார், எனக்கு எனக்கு அதை பத்தி தெரியாது. ஐடியா I don't, கிடையாது. எனக்கு அதுல பற்றி ஐ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் அபவுட் இட். எப்படி சார் ஆனா போடணும் குங்குமப்பூவை? அது சாப்பிடுங்க. தின்னணும்னு சொல்றாங்க, அது சாப்பிடணும்னு சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. என்னோட நண்பர் ஒரு ஆள் தான் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு சார், குங்குமப்பூவை விட தேங்காய் பால் ரொம்ப நல்லது சாப்பிடுறது. சார் இது கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகும் சார். இங்க பாருங்க, அப்படிங்களா? இது ஒண்ணு போச்சுன்னா அது ஒண்ணு போகும். அதெல்லாம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. தேங்காய் பால் எல்லாம் ஒண்ணுமே ஆகாது. நீங்க வந்து அது தேங்காயை நீங்க ஏதாவது வறுத்து ஏதாவது போடும்போது தான் பிரச்சனை வருமே ஒழிய, சார் அது தேங்காயை இல்லை பச்சையா சார். சாப்பிட்டா ஒண்ணும் வராது. சார் தேங்காய் பால் சாப்பிடறதுல சுகரை போட்டு சாப்பிடுவீங்க. அது செய்யக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் அங்கதான் பண்ணணும். பிரச்சனை. சுகர் போட்டீங்கன்னா உங்களுக்கு கேலரி ஏறும். நீங்க உங்களுக்கு டேஸ்ட் வேணும்னா தேங்காய் பாலோட கருவேப்பிலையும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கலந்து மிக்ஸி அடிச்சுட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட் வேணும்னா தேவையில்லை. தேங்காய் பால் நல்ல தேவையில்லை, தேங்காய் இருந்தா அதே அதே நல்லா டேஸ்ட். இருக்கும். நான் வெறுமனே தேங்காவே கடிச்சு தின்னுடுவேன் சார். காலையில சட்னி அரைக்கும் போதோ எதுவா இருந்தாலும் தேங்காய் தின்னுடுவேன் சார். அப்படியே மாலதி தின்னுடுவேன் நீங்க சார். மாலதிக்கெல்லாம் தேங்காய் பால் ஒத்துக்காது, அலர்ஜி. அப்படியா? ஆமா. ஐயோ, ஆனா தேங்காய் நிறைய அலர்ஜி இருக்கு. தேங்காய் பால் ஒத்துக்காது, இளநீர் ஒத்துக்காது. மாலதிக்கு சம் அலர்ஜி இருக்குது. ஆனா ஓஹோ. தேங்காய் சாப்பிடுவேங்கிறாங்களே சார். தேங்காய் தேங்காய் சாப்பிட சாப்பிட்டா வேண்டாம். ஒண்ணும் பண்ணாது. பால் ஐயோ, சாப்பிட்டுட்டா ஒத்துக்காது. ஓஹோ. இது வித்தியாசமா இருக்கு. நீங்க பொரியல்ல சட்னில எல்லாம் சாப்பிட்டா ஒண்ணுமே பண்ணாது. அது ஆனா ஃபைபரோட போகுது இல்லப்பா. இது வந்து அவங்க வெறும் அந்த மில்கை மட்டும் எடுத்து குடிக்கிறாங்க. அது நீங்க அப்படி ஃபைபர் தேங்காய் இல்ல பால் சாப்பிட இல்ல அவங்களுக்கு வந்து ஸ்டமக் டிஸ்டர்ப் ஆகும். ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் ஆமா ஒத்துக்காது. ஆமா ஆமா. அது வந்து ஒருத்தருக்கு நம்ம நோட் பண்ணிக்கணும். நமக்கு எதுவும் ஒத்துக்கல அப்படின்றத நோட் பண்ணணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம். நடராஜ் சார் ஏதோ கேட்டாரு, சரியா வந்துதா சார் பதில்? ஆமா ஆமா. குங்குமப்பூ கேட்டாரு. சரி சரி சரி. ஐ ஓகே ஹேவன்ட் ட்ரைட் இட். நான் அதை ஓகே ட்ரை ஓகே. பண்ணல. நம்முடைய சினைத ஒரு ஆள் சொன்னாரு தட் அவர் குங்குமப்பூவோ அது சாப்பிடுறதுன்னு சொல்லி. எனக்கு ஐடியா இல்லை சார் அதை அஹ், பத்தி. ஆஹா, ஆஹா. நான் ட்ரை பண்ணதும் கிடையாது. நான் சொல்றது பூரா நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல் ஆனது தான் நான் சொல்றேன் நான். நீங்க ஆஹா. வந்து இந்த மெட்ராஸைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ம். கண்ணு சிவப்பா இருக்கும். அதுக்கே இந்த தேன் பன்னீர் கலந்த தண்ணீர்ல நினைச்ச பஞ்சை வச்சு சரியானதெல்லாம் இருக்கு. சார் 200 ml வாட்டர், 2 drops ஆஃப் ஹனி. பன்னீர் எவ்வளவு சார்? 2 drops. 2 டிராப் பன்னீர், 2 டிராப் தேன் கலக்கி விட்டு அதுக்கப்புறம் பஞ்சை ஊற வைங்க. 15 நிமிஷம் கழிச்சு எடுத்து லேசா புழிஞ்சு வைக்கணும். ரொம்ப புழிஞ்சிடக்கூடாது. லேசா புழிஞ்சு வச்சு கழுத்துல பக்கம் டவல் வச்சிட்டிங்கன்னா தண்ணி விழுந்தா கூட அது டவல்ல வந்துடும். இதெல்லாம் ப்ரூவன் மெத்தட். இப்போ எங்களுக்கெல்லாம் நிறைய தடவை எங்களுக்கு சரியா இருக்கு அது மாதிரி.
வேற அடுத்து யார் பேசுறது? வாங்க. சிஸ்டம் பாக்குறோம்ல சார், நானுமே அதை பண்ணலாமா சார்? நிச்சயமா பண்ணலாம். எதை பண்ணலாம் அது சொல்லுங்க. நாங்க நிறைய பேசணும்ல. சார் கண்ணுக்கு வைக்கிறே சொன்னாங்க சார். கண்ணுக்கு தானே சார் பேசிட்டு இருக்கோம். இல்லையம்மா, மேடம் நான் இந்த கண் குவளை இருக்கு மேடம், அதை வாங்கி வச்சுக்கோங்க. கண் கழுவுறதுக்கு ஒரு குவளை, சின்ன குவளை விற்குது கண்ணு ஷேப்லயே. என்ன, அதை வாங்கி வச்சுட்டு தண்ணியை வந்து அதில் விட்டு, ட்ரிங்கிங் வாட்டரை, பச்சை தண்ணி, சுடு தண்ணி கிடையாது, அதில் வந்து கண்ணை கழுவலாம். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் 2 தடவை அதை கழுவிட்டு நீங்கள் வந்து சிஸ்டத்தில் உட்காரலாம். சப்போஸ் உங்களுக்கு பார்த்து ரொம்ப நேரம் இருக்குன்னா அது மாதிரி செஞ்சுட்டு உட்காரலாம். ஓகே சார், கண்ணை கழுவுறதுன்னா தயவு செஞ்சு கண்ணை ஓபன் பண்ணின்னு சொல்லிடுங்க சார். கழுவுனா வேலைக்கு ஆகாது சார். அதாவது இங்க பாருங்க, நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, சாப்பிடு அப்படின்னா கையில எடுத்து வாயில விடு அப்படின்னு சொல்ற மாதிரி. சார், நீங்க அஸ் அ டாக்டரா பிசிஷியனா வந்து சொல்லும் போது அது கரெக்டா இப்படி சொன்னீங்கன்னா தான் ஒர்க் அவுட் ஆகும் சார். கண்ணை திறந்து கண்ணை கழுவணும். கண்ணை கழுவணும் அப்படின்னாலே திறந்தாதான் கழுவ முடியும். சார், கண் குவளை அப்படின்னா அது எப்படி சார் இருக்கும்? அது என்ன சார், சார்? நெட்ல அப்படி ப்ரௌஸ் பண்ணி மேடத்துக்கு காட்டுங்க சார். சார் ஒரு வீட்ல இருந்தா காமிங்க சார். லதா மேடம் ஒரு நிமிஷம். நான் சார் இதை பேச வாங்க. மகிழ்ச்சிங்க. கண்ணை பொறுத்த வரைக்கும் சில சஜஷன் நான் சொல்றேன். பிகாஸ் இது காம்பினேஷன் ஃபேக்டர் தான். அது சொன்ன மாதிரி திரு நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி நைட்ல படுக்கிறதுக்கு முன்னாடி கண்ணை கழுவணும். நீங்க முதல்ல ஒன்று ஒரு மக்கு மாதிரி நல்ல நல்ல பாத்திரத்துல நல்ல தண்ணி, அதாவது உப்பு வாட்டர் இல்லாம, நீங்க இந்த வாட்டர் இருக்கு இல்லைங்களா, பதப்படுத்தப்பட்ட தண்ணி இருக்கு இல்லையா, நமக்கு அந்த தண்ணீர் கூட வச்சு கண்ணை முதல்ல அதை திறந்து பாருங்க. கண்ணை பாருங்க, லெஃப்ட் ரைட் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி பார்க்கும்போது கண்ணை அசைக்குங்க. அங்கே ஏதாவது டஸ்ட் இருந்தால் முதல்ல அந்த வெளியில வந்துடும். முதல்ல அது வந்து வழக்கமாக பண்ணுங்க, உங்களுக்கு பிரச்சனை முடியிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி அந்த கண்ணில் வச்சுட்டு படுங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பாடி எதனால இந்த கண்ணு வருதுன்னா, ஒன்று ஓவர் ஸ்ட்ரெயின் சீயிங் தி ஸ்க்ரீன் பார்க்கறது ஒன்று, 2வது பாடி ஹீட் ஆனால் கூட உங்களுக்கு கண்ணில் அந்த பிரச்சனை வரும். அதனால என்ன பண்ணலாம், தொப்புளில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுன்னு படுங்க நைட் தூங்கும்போது. தேங்காய் எண்ணெய் இருந்தால் தேங்காய் எண்ணெய், இல்லை விளக்கெண்ணெய்னா விளக்கெண்ணெய் மச் பெட்டர் தான் தேங்காய் எண்ணெய். உடம்பு பாடி முதல்ல கூல் ஆகும். முடிஞ்சா அந்த உள்ளங்காலில் கூட எண்ணெயை தடவிட்டீங்கன்னா பாடி கூல் ஆகும். அதில் அந்த ஹீட்ன்ற பாயிண்ட் அட்டாக் பண்ணுறதுக்கு இதை பண்ணலாம். கூட நீங்கள் சொன்னது வாரம் அந்த எண்ணெய் தேய்ச்சி தலை முழுகிறது வந்து அது ஒரு வேலையை ஒரு இது பொறுப்பாக பண்ணணும். நான் இருக்கிற எல்லா வேலையும் முடிப்பேன், எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு குளிக்கிறது, அது கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும். இதுக்காக பண்ணணும்னா வாரம் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாடி உடம்பு சூடு குறைக்கிறதுக்கு தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லா தூங்குவீங்க. நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்க, இன்னைக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 5 சொட்டு தொப்புளில் வச்சு மசாஜ் பண்ணணும், தொப்புளை சுற்றி மசாஜ் பண்ணணும். அந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ், அந்த மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 10 to 50 டைம்ஸ், ஒரு 1 or 2 inches அரௌண்ட் தி லெவல் கூட நீங்கள் மசாஜ் பண்ணி கூட படுக்கலாம். காலில் கொஞ்சம் எண்ணெய் தடவைங்க, உள்ளங்காலில் கொஞ்சம் எண்ணெய் தடவைங்க, கட்டை விரல் மேலே படுற மாதிரி எண்ணெய் தடவிக்கங்க. நீங்கள் தூங்கி பாருங்க, நீங்கள் நைட்டில் எழுந்துக்கவே மாட்டீங்க, காலையில் தான் எழுந்திருப்பீங்க. நல்ல தூக்கம் கூட கண்ணுக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் உங்களுக்கு. வாங்க செல்வகுமார் சார், வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க. அதாவது சொன்னார் அவரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 30-40ன்னு 20-25ன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. ரொம்ப அருமை சார், ரொம்ப அருமையா இருந்தது. பட் ஆனா அதுதான் சார், நீங்க உங்களுடைய பாடி கண்டிஷன்ல உங்களால வந்து உங்களுக்கு தொப்பை இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடுறீங்க. பட் ஆனா கொஞ்சம் பாடி கண்டிஷன் வந்து இருக்கிறவங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் இவங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அது பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் செய்வோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே சார். நிச்சயம் பலன் கிடைக்கும். சரிங்க சார். இல்லை, ஏன்னா இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளம் மாதிரி தான் இது. பட் அப்போ எல்லாராலையும் செய்ய முடியும்னாக்கா ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். அவ்வளவுதான். நீங்க நான் 100 டிகிரி பண்றேன்னா நீங்க 20 டிகிரி பண்ணுங்க, ஆரம்பிங்க. ஸ்டார்டிங் எல்லாராலையும் செய்ய முடியும், செஞ்சா புரியுதுங்களா? அவ்வளவுதான், வேற ஒரே விஷயம் இல்ல. Even an attempt doing it also good for you. அதாவது
ஒரு முயற்சி பண்ணணும். அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் கொஞ்சம் பண்ணுங்க. கொஞ்சமா. அந்த இதுல ஓகே பதஞ்சலி யோகா சூத்ரால ஒண்ணு சொல்லுவாங்க சார், ஸ்திர சுக ஆசனா அப்படின்னா யாராருக்கு எந்த பொசிஷன் அந்த பொசிஷன்ல சுகமா இருக்கோ அந்த அளவுக்கு பண்ணணும். அதுதான் யோகா எஃபெக்ட். ஓகே கிரம் சார் சுகம் ஆசனம். ஓகே ஓகே சார். நம்ம ஓகே சார் அன்அபிஷியலா அப்புறம் பேசிக்கலாம். மகிழ்ச்சி. சார் நீங்க ஆ, இப்ப பிராணாயாமம் 3 மினிட்ஸ் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல சார், அது வந்து ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா நம்பர் ஆஃப் சைக்கிள் சொல்றாங்க சார். 10க்கு மேல இப்ப மேடம் செய்யணும். இங்க பாருங்க, முதல்ல 3 நிமிஷத்துல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் வருவோம். நான் எடுத்த உடனே எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஒரு 3 நிமிஷம் பண்ணுங்க. நீங்க 2 சைக்கிள் பண்ணுங்க. நீங்க 3 நிமிஷத்துல ஒரு 4 சைக்கிள் வருதா பண்ணுங்க. ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் அது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை எப்படி மேம்படுத்தலாங்கிறத பார்க்கலாம். நான் எடுத்த உடனே மேம்படுத்துறத சொன்னோம்னா ஓடி போயிடுவாங்க. அது நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுல நிச்சயமா பலன் கொடுக்கும். இன்னொரு ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு. நான் 11 சைக்கிள் பண்ணுவேன் சார். ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸசைஸ் இருக்கு பேக் பெயினுக்கு. சார் சொன்னது தவிர சாருக்கும் தெரியும். கேட் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேட் போஸ் தெரியுமா உங்களுக்கு? கேட் கவ். கேட் போஸ் ஒன்று இருக்கு. அது வந்து பூனை செய்யற மாதிரி முதுகை வந்து உள்ள இழுத்து வளைக்குது. அது வந்து வெரி எஃபெக்டிவ் ப்ராசஸ். அது நான் காமிக்கிறேன் பாருங்க. சார் நான் ஒண்ணே ஒன்று சொல்லணும். இந்த இது ஓ இருங்க. ஆ அப்புறம் அப்படியே மேலே தூக்குறது. இதுதான். இது இப்படி பண்ணா வெரி எஃபெக்டிவ். ஆனா ரொம்ப ஸ்லோவா நிதானமா பண்ணணும். இப்ப சார் சொன்னதோடு சேர்த்து பண்ணலாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப பட் எல்லாம் சொல்லி கொடுத்தா மறந்துடும். எதையும் நம்ம ஒழுங்கு அட்லீஸ்ட் முதல்ல சார் சொல்லி கொடுத்ததை செய்யும். அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி போடலாம். அதுக்கப்புறம் இன்னும் வேற எக்ஸசைஸ்லாம் இருக்குது. பட் ரெகுலரா செஞ்சா அது செய்யறவங்களுக்கு சொல்லி மாற்றோம்னு வச்சுக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல நிகழ்ச்சி. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நாராயணன் சாருக்கு, நம்ம ஞானசேகர் சாருக்கு எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஓகே சார்.